بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على أشرف المرسلين وعلى آله وصحبه أجمعين. اللهم صل على محمد وعلى آل سيدنا محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم، وبارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. جزا الله عنا نبينا محمدا صلى الله عليه وسلم بما هو أهله، ورضي الله عن ساداتنا أصحاب رسول الله صلى الله عليه وسلم. قد قال الله تبارك وتعالى: ولله ما في السماوات وما في الأرض، ولقد وصينا الذين أوتوا الكتاب من قبلكم وإياكم أن اتقوا الله وإن تكفروا فإن لله ما في السماوات وما في الأرض وكان الله غنيا حميدا. ولله ما في السماوات وما في الأرض وكفى بالله وكيلا. إن يشأ يذهبكم أيها الناس ويأتي بآخرين وكان الله على ذلك قديرا. صدق الله العلي العظيم. கண்ணியமான சங்கையான சகோதரர்களே, சூரத்துன் நிசாவுடைய 131வது 32வது 33வது திருவசனங்களை திலாவத்து செய்தேன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ஆயத்துக்கள்ல காமனான சில விடயங்களை பற்றி அல்லாஹ் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்துக்கும் அவர்களுக்கு முன்னால வந்த உம்மத்தினர்களுக்கும் சில விஷயங்கள் காமனாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொன்ன விஷயத்தில் ஒன்றுதான் தக்வா என்று சொல்லக்கூடியது. அந்த தக்வாவை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இங்க வலியுறுத்துகிறான். குர்ஆன்ல பல இடங்களில் பல சந்தர்ப்பங்களில் பல தலையங்கங்கள் அல்லாஹ் பேசிக்கொண்டு போய் இடையில திடீரென்று போட்டுடுவான் அல்லாஹுடைய பயத்தை, அச்சத்தை பற்றி. என்றா அதுதான் ஆக முக்கியமானது. உலகத்தில் அல்லாஹுடைய அச்சம் இல்லை என்றிருந்தா மக்கள் என்ன செய்வாங்கண்டா, மக்கள் பாவத்துக்குள்ள நுழைவது மக்களுக்கு லேசாகும். இந்த 21வது நூற்றாண்டு இஸ்லாத்தை பற்றி மக்கள் விளங்கின அளவு எந்த ஒரு யுகத்திலையும் இஸ்லாத்தை பற்றி விளங்கல. இந்த 21வது நூற்றாண்டுல தான் உலகத்தில் மக்கள் இஸ்லாத்தை கூட விளங்கி இருக்கிறார். பாஸ்டா அப்படியே இஸ்லாம் பரவுது. ஒவ்வொரு நாளும் விஞ்ஞானமும் இஸ்லாமும் என்று சொல்லி பேசுறோம். ஒவ்வொரு நாளும் புது புதிய இனோவேஷன்ஸ் வருகிறது. சொல்றாங்க குர்ஆன்ல இப்படி இருக்குது, இது இப்படி இருக்குது, மெச்சூர்ட் ஆகுது. அதாவது இந்த காலத்துல ஈமான் என்று சொல்றது ரொம்ப லேசாகிட்டு. ஏண்டா அந்த அளவுக்கு ப்ரூஃப் கண்ணுக்கு முன்னுக்கு அல்லாஹ் காட்டுறான். சனுரீஹிம் ஆயாத்தினா ஃபில் ஆஃபாக், அல்லாஹ் சொல்லிக் கொண்டு போறான். இந்த அளவுக்கு சொன்னா நான் மில்கி வேல கூட என் அத்தாட்சிகள் அவங்களுக்கு காட்டுவேன். குர்ஆன் என்ன சொல்லுதோ அது மில்கி வேயாக இருந்தாலும் அங்கே அதே அல்லாஹ் காட்டத்தான் செய்வான். இன்னைக்கு அந்த காலத்தில் இருக்கிறோம் நாங்க. ஆனா அறிவு, எல்லாருடைய அறிவு, நாலேஜ் பாக்ஸ் கூடிக்கொண்டே போகுது. ஆனா பாவம் குறைதா? பாவம் குறைதாங்க. அதுக்கு நான் ஃபத்வா கொடுக்க தேவையில்லை. ஒவ்வொருத்தரும் உள்ளத்துல கைய வச்சு நாங்க கேட்டு பார்ப்போம். ஏந்த வாழ்க்கையில பாவம் கூடி இருக்குதா, பாவம் குறைந்திருக்குதா? சுருக்கமாக சொல்ல போனா இல்மு கூடுற அளவுக்கு பாவமும் கூடிக்கொண்டுதான் இருக்குது. நஊது பில்லாஹி. இது கியாமத்துடைய பெரிய அடையாளத்தில் உண்டு. மக்கள் அறிவாளிகளாக இருப்பாங்க, பாவம் செய்வாங்க. எல்லாருக்கும் தெரியும். ஒரு பாவத்தை செய்வதற்கு முன்னாலே தெரியும் இது பாவம், இதுக்கு இன்ன சென்டென்ஸ், இதை செஞ்சா இதனுடைய ரியாக்ஷன் இப்படி இருக்கும். எல்லாருக்கும் தெரியும். எல்லாருக்கும் தெரியும். பாவம் என்றது மக்களுக்கு இன்றைக்கு இபாதத்தாகும்.
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு காலம் வரும், புகாரில் வரக்கூடிய ரிவாயத் இது, ஒரு காலம் வரும், யஸ்தஹில்லூனல் ஹம்ர வல் ஹர்ர வல் மஆதிஃப், மூணு விஷயங்களை கியாமத்துடைய நாள் கிட்டவாகும் பொழுது மக்கள் ஹலாலாக்கிக் கொள்வாங்க. என்ன செய்வாங்க? ஹலாலாக்கிக் கொள்வாங்க. அதுல ஒன்று சொன்னாங்க மது, ஹம்ர், சாராயம். இன்னைக்கு எத்தனையோ பேர்ல இருக்குவாங்க, எத்தனையோ பேர்ல வந்து இருக்கு. இன்னைக்கு என்ன செய்வோம்டா, அந்த சாராயம் குடிக்காதவங்க அந்த கிளாஸ்ல அது மாதிரி உள்ள ஹலாலான இருக்க குடிக்கிறாங்க. அவங்க என்ன செய்றாங்க, நாங்க மெச்சூர்ட் ஆகும், நாங்க அவங்களுக்கு மெச்சாகும். யாருக்கு? நாங்க ஹராம் இல்லை, இது ஹலால். ஆனா அது மாதிரி கிளாஸ், அது மாதிரி ஆக்ஷன். உம்மத்துக்கு மத்தியில மது ஒரு சர்வசாதாரண பழக்கமாக மாறிவிட்டது. போர்டர்ல இருக்கிறோம், போர்டர்ல ஹலால் என்ற போர்டர்ல இருக்கிறோம். கொஞ்சம் மீறிட்டு ஹராமாய் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், என் உம்மத்து மதுவை ஹலாலாக்கி சொல்வாங்க. இரண்டாவது சொன்னாங்க வல் ஹர்ர, ஜினாவையும் ஹலாலாக்கிடுவாங்க. இன்றைக்கு நாள் என்ன நாள்? இன்றைக்கு நாள் என்ன நாள்? இன்றைக்கு சொல்றாங்க இது லீகல், இது பெர்மிஷன் கொடுக்கப்பட்ட நாள், யாருக்கும் பூ கொடுக்கணும், யாருக்கும் எஸ்எம்எஸ் அடிக்கணும், யாருக்கும் கிஃப்ட் பண்ணணும். இது லீகல். நபியினுடைய ஹதீஸ் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னது. மக்கள் இதை ஹலாலாக்கி சொல்லுவாங்க, இதை லீகலைசேஷன் ஆக்கி சொல்லுவாங்க. நீங்க வீட்டுல புள்ள கேட்டு போகுது, நான் போறேன், உமா வாப்பாட்டுமோட பெர்மிஷன் கேட்டு போகுது, சொல்றாங்க போங்க, அதுக்குள்ள நாள் தானே போயிட்டு வாங்க. என்ன செய்ய? வித் பெர்மிஷன், வீட்டுக்குள்ள பெர்மிஷன் கொடுத்து அனுப்புறாங்க புள்ளைய. அந்த புள்ள போயிட்டு மாஷா அல்லாஹ், இது நான் வந்துட்டு இஸ்லாத்துக்கு அப்பால் மாற்று மதத்தை சார்ந்த மக்களை பத்தி பேசல, எங்கட விட்டு உள்ளுக்குள்ள பெண்களை பத்தி நான் பேசுறேன். சுப்ஹானல்லாஹ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இதை ஹலாலாக்கி கொள்வாங்க, இதை ஹலாலாக்கிட்டாங்க. பேரண்ட்ஸுக்கு அவனுடைய பாவம் என்ற உணர்வே இல்லா போயிட்டு, இதற்கு கொமன் இது இல்லா மேலுமா? அவங்களுக்கு ஒரு இரண்டு வேணும் தானே, இரண்டு வேணும். சும்மா ஒரு பொழுதுபோக்கு என்டர்டைன்மெண்ட், அதுக்கு லீகலை நான் அப்ரூவ் பண்ணிட்டோம், இது பிரச்சனை இல்ல. உனக்கு ஒத்தல் இருக்கத்தான் வேணும், நீங்க பழகி பாருங்க. சுப்ஹானல்லாஹ். நஸ்அலுல்லாஹ் தௌஃபீக். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன எதுவுமே பொய்யாக அல்ல. உம்மத்தே ஜினாவை ஹலாலாக்குவாங்கன்னு சொன்னாங்க, ஜினாவை ஹலாலாக்கி. நான் பல முறை ஞாபகப்படுத்திருக்கிறேன், ஜினா என்று சொல்லக்கூடியது ஒரு ஆணுடைய ஒரு பெண்ணுடைய மறைவான பகுதிக்கு மட்டும் சொந்தமான ஒரு செயல் அல்ல, மனிதனுடைய முழு உடம்புக்கும் சொந்தமான செயல். மனிதனுடைய சலாமும் ஜினாவாக இருக்கும். தெரியுமா உங்களுக்கு? சலாம் ஜினா என்ன? ஜினாவுடைய ஆரம்பம் சலாம், ஜினாவுடைய ஆரம்பம் சலாம். எத்தனையோ பேர் சலாம் சொல்ல போய் தானியா மாறிட்டாங்க. குர்ஆன் ஓதும் ஆயத்தே மினல் ஜின்னத்தி வன்னாஸ், மினல் ஜின்னத்தி வன்னாஸ். ஷைத்தான் ஜின்கள் மட்டுமல்ல, மனிதன் இருக்கிறான். யார் இருக்கிறான்? யாரு? மனிதன். ஒருத்தர் சொல்றாரு, நான் அந்த புள்ளையை விரும்ப காரணம் என்ன தெரியுமா? எவ்வளவு நல்ல கேர்ள்டா, நான் அவவோட எஃப்ஐஆர் வெச்சத்துக்கு பிறகுதான் நான் தஹஜ்ஜத்தை ஆரம்பிச்சேன். என்னடா இது? இல்ல என்ன தஹஜ்ஜத்துக்கு எழுப்பாற்றா, என்ன தஹஜ்ஜத்துக்கு எழுப்பாற்றா. அப்ப நான் கேட்டேன், நீ தஹஜ்ஜத் தொழுது அல்லாஹ்வுக்காக வேண்டியா அவருக்காக வேண்டியா? அவர் ரிங் பண்றதும் ஹராம், அந்த ரிங்கிங்க்கு நீங்க ஆன்சர் பண்றதும் ஹராம். அதை பேஸ் பண்ணி தொழுகிறது கூடுமா கூட அவர் நியத்தை பொறுத்திக்குது.
இது மினல் ஜின்னத்தி வன்னாஸ், இது மினல் ஜின்னத்தி வன்னாஸ். எனக்கு எப்படி கேள்வி கேட்பாங்க, குர்ஆன் ஓதுனீங்களா, துஹா தொழுவீங்களா, ஆபீஸ்ல என்ன செஞ்சீங்க, என்ன இப்படி எல்லாம் கேட்கிறேன். இப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு பொறுப்புல இது மினல் ஜின்னத்தி வன்னாஸ். இந்த ரிலேஷன்ஷிப் பேஸ் பண்ணப்பட்டது ஹராத்துல. ஹராத்துல ஹலால் கட்ட முடியாது, ஹராத்துல ஹலால் உருவாக்க இயலாது. பள்ளி தொழணும், ஆனா பள்ளி கட்டும் ஹலாலான பணம் வேணும். வேறொத்த காணில வச்சு பள்ளி கட்டல உங்களுக்கு. இந்த கென்னாச்சின்னு சொன்னா ஷைத்தான் அப்படி ஒரு திரைய போட்டுட்டான், ஷைத்தான் அப்படி ஒரு திரைய போட்டுட்டான். வாழ்க்கையில் நல்லா ஞாபகம் விஷயம். பேஸ்மெண்ட் பேசிக் பேசிக் ஷைத்தான்ல ஷைத்தான் ஷைத்தான் என்ற ஜின் மட்டுமல்ல, ஷைத்தான் மனிதனிலே இருக்கிறான், மனிதனிலே இருக்கிறான். சில கட்டங்களை சில அட்வைஸ் பண்ணுவாங்க, பேரண்ட்ஸோட பிரச்சனை செஞ்சுக்கோங்க, பின்னால மன்னிப்பு கேட்போம். இதைத்தானே சொன்னான் ஷைத்தான் வைத்து யாருக்கு, நாடுக்கு இதை தின்னுங்கோ, பின்னால மன்னிப்பு கேட்போம், பின்னுக்கு எல்லாம் சரியாகிடும். சுப்ஹானல்லாஹ். நபி சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மக்கள் இதை ஹலால் ஆக்கிடுவாங்க. நாங்க லீகல் கொடுத்துட்டோம், பெர்மிஷன் கொடுத்துட்டோம். அதுல ஒன்று தான் நான் சென்ற வாரம் ஞாபகப்படுத்தினேன், ஸ்போர்ட் மீட். புள்ளைகளை குறை சொல்ல வானம், புள்ளைகளை குறை சொல்ல வானம், பேரண்ட்ஸை குறை சொல்லுவோம். என்ன யூனிஃபார்ம், என்ன டிரஸ், நான் சொல்ல வானம் சொல்லல. லேடிஸுக்கும் ஸ்விம் பண்றது ஆகும், லேடிஸுக்கும் குதிரையில் ஏறி பயணம் செய்யலும், டிரைவிங் பண்ணலும், பிரச்சனை இல்ல, இஸ்லாம் அனுமதித்திருக்குது. ஆனால் கண்டிஷன்ஸ் இருக்குது, அந்த கண்டிஷன்ஸ் அப்ளை பண்ணுங்க. ஒரு கேர்ள்ஸ் ஸ்கூல் நடத்துறது ஃபர்து கிஃபாயா, ஃபர்து ஐன் என்ற கட்டத்துக்கு வந்தாலும் ஸ்போர்ட் மீட்ஸும் அந்த இடத்துல தான் இருக்குது. அந்த ஃபர்து ஐன் ஃபர்து கிஃபாயா உடைய இடத்துக்கு வரும். ஆனா நீங்க என்ன செய்யணும், அதுக்குரிய முறை பிரகாரம். ஒரு லேடிக்கு ஹஜ்ஜி கடமை, ஆனா மஹரம் இல்லாம ஹஜ்ஜிக்கு போறது ஹராம். ஒரு பெண்ணுக்கு என்ன கடமை, ஹஜ்ஜி கடமை, ஆனா என்ன வேணும், மஹரம் இல்லாம ஹஜ்ஜி போகலாது. மஹரம் இல்லாம ஹஜ்ஜி, அவக்கு ஹஜ்ஜிக்கு போறதுக்கு ஆசை இருக்குது, ஆனா எனக்கு மஹரமான யாரும் இல்லையே கூட்டிக் கொண்டு போறதுக்கு என்பதின் காரணமாக அவ வீட்டில் இருப்பாண்டா, அவக்கு 100% ஒப்புக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜி அவக்கு நசீபாயாச்சு. ஹஜ்ஜி செய்ய தேவையில்லை, அமல் செய்யறதுக்கு இஸ்லாம் ஒரு முறையை சொல்லுது, இந்த முறையில செய்ய, இந்த முறையில. அதனால சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இந்த உம்மத்து ஜினாவை ஹலால் ஆக்கிடுவாங்க. இந்த உம்மத்துக்கு ஜினான்றது பெரிய பாரதூரமான விஷயம் அல்ல. அல்லாஹ் நம் அனைவரை மன்னிப்பானா, எங்க அனைவருக்கும் ஒரு இப்படிப்பட்ட பாவத்தின் மீது உண்மையான வெறுப்பு நசீபாக்குவானா. அல்லாஹ் அக்பர். இது எப்படி வந்துச்சு, எங்கிருந்து வந்துச்சு? இந்த காதல் தினம் என்று சொல்லக்கூடியது எத்தனாவது நூற்றாண்டில் உருவாகிச்சது. இது நான் நீங்க சொல்லி விளங்க தேவையில்ல. இஸ்லாத்துல அப்படிப்பட்ட ஒன்றை நாங்க பேரு வச்சு கூப்பிடுறதும் ஹராம், அதை ப்ரமோட் பண்றதும் ஹராம், அதை பேசுறதும் கூடாது. சரி, அதே போலத்தான் இன்றைக்கு 14 நாங்க நாள் அன்றைக்கு இன்ஷா அல்லாஹ் இந்த நாட்டில் ஒரு ஹாலிடே, லீவு நாள், ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்த தினம் என்ற பேர்ல. சரி, இந்த நாட்டுக்கு கிடைத்த, இந்த நாட்டில் வாழக்கூடிய முஸ்லீம்களுக்கு கிடைச்ச ஒரு சலுகை, ஒரு லீவு, ஹஜ்ஜி பெருநாள் லீவு, நோம்பு பெருநாள் லீவு, மீலாது நபி லீவு சொல்லி 3 லீவு இருக்குது. அப்ப நான் மட்டுமல்ல, நாம் அனைவரும் ஒரு நிலைப்பாட்டுக்கு வரணும், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அத்தனை விடயமும் பரக்கத்தானது. அவருடைய பிறப்பும் பரக்கத், அவருடைய நுபுவத்தும் பரக்கத்தானது, அவருடைய ஹிஜ்ரத்தும் பரக்கத்தானது, அவருடைய வஃபாத்து நம் அனைவருக்கும் சுத்தமானது, கவலையானது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அத்தனை விடயமும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய சஹாபாக்களை கொண்டு, நபியினுடைய சஹாபாக்களை கொண்டு
எங்களுக்கு மிகவும் தெளிவாக நுணுக்கமாக அல்லாஹ் பாதுகாத்து தந்திருக்கிறார். அதுல ஒன்று தான், எந்த ஒரு அற்பமான சின்ன விடயத்தை கூட சஹாபாக்கள் விட்டு வைக்கல, அனைத்தையும் எங்களுக்கு சொல்லிட்டு வைத்தாங்க. எந்த அளவுக்கு சொன்னாங்கண்டா, நபியினுடைய தாடியில எத்தனை பழுத்த மூடி இருந்துச்சு என்றதையும் சஹாபாக்கள் எண்ணிக்கிறாங்க. சஹாபாக்கள், சில சஹாபாக்கள் நபியினுடைய வீட்டுல போய் இரவு தரிச்சாங்க, தங்கினாங்க, இரவு தூங்கினாங்க. அப்துல்லா பின் அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு தண்ட மாமி வீட்டுக்கு போனாங்க. மாமி பாப்பட தங்கச்சி ஜைனபுடைய வீட்டுக்கு போனாங்க. அதாவது மாமி வீட்டுக்கு போனாங்க. நபியினுடைய ஒரு மனைவி அப்பாஸ், அப்துல்லா அப்பாஸுடைய மாமி வீட்டுக்கு போனாங்க ராவு தூங்குறதுக்கு. அவங்க சொல்றாங்க, நான் தூங்க புகழ்ல, ராவேல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி இருக்கிறாங்க என்றத பார்க்க போனேன். நான் தூங்கல்ல. சொல்றாங்க, எப்படி வந்தாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்குள்ள வந்தாங்க. இஷாவுடைய தொழுகைக்கு பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்குள்ள வாரத்துக்கு முன்னால நான் போய் தூங்கி விட்டேன். சொல்றாங்க, நான் தூங்கல்ல, நான் தூங்குற மாதிரி நடித்தேன். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்குள்ள வந்து சலாம் சொன்னாங்க. எப்படிப்பட்ட சலாம் என்றா, விழித்திருக்கிற ஆளுக்கு கேட்கும், தூங்குற ஆளை கேட்காது. என்ன சலாம்? விழித்திருக்கிற ஆளுக்கு பதில் சொல்ல ஏலும், தூங்குற ஆளுக்கு முடிப்பு வராது. இது சலாம் சொல்ற இந்த ஆளுக்கு பழக்கவில்லை. சலாம் அப்படித்தான் சொல்லணும், சலாம் அப்படித்தான் சொல்லணும். வீட்டுக்குள்ள கீ இருக்குது, சாவி இருக்குது, ஹதீஸ்ல வந்து இருக்குது. நீங்க வீட்டுக்குள்ள போய் உங்களோட கையில கீ இருந்தாலும் திடீரென்று போய் திறக்க வேணும். கதவை தட்டி மனைவிக்கு ஆயத்தமாக நேரம் கொடுத்து நீங்க என்ன செய்யுங்க, கதவை திறவுங்க. வீட்டுக்குள்ள திடீரென்று போறதுக்கு அனுமதி அவளுக்கு இல்ல. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நல்ல கலாச்சாரத்தை, நல்ல ஒரு கலாச்சாரத்தை எங்களுக்கு சொல்லி தந்திருக்கிறார். வீட்டுக்குள்ள திடீரென்று போய் போறவானும், வாப்பட ரூம், உம்மட ரூம், நானட ரூம், சிஸ்டர்ஸ் ரூமுக்கு போறா அனுமதி எடுத்து கொண்டு போங்க, சும்மா போகவான். ஒரு சஹாபி சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உம்மட ரூமுக்கு போக எப்படி போ? யார சொல்ல, என் உம்மா, நான் அனுமதி எடுத்து போடுவா. அனுமதி எடுத்துக்கொண்டு போவாப்பாங்க. மறுவா கேட்டாரு, சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், என்ன உன் உம்மாவை நீ அரை நிர்வாணமாக பார்க்க விரும்புறாயா? ஒவ்வொருத்தருக்கும் தந்த ரூமுக்கு ஒரு ஃப்ரீடம் இருக்குது, ஒரு ஃப்ரீடம். அந்த ஃப்ரீடம் அந்த வீட்டுக்குள்ள பேணப்பட வேண்டும். அதனால தான் இஸ்லாம் சொன்னது போல எங்கேயுமே சொல்லல, நீங்க வீடு கட்டக்குள்ள கிபிலாவுக்கு கதவு வச்சோனம், சூரியன் மறைந்த பக்கத்துக்கு தான் உங்களோட கிச்சன் டிபார்ட்மெண்ட் இருக்கணும் என்று சொல்லி நாங்க சொல்லல. ஆனா இஸ்லாம் என்ன சொல்லிக்கின்றா, ஒரு பெட்ரூமுடைய கதவு இன்னும் ஒரு பெட்ரூமுடைய கதவுக்கு முன்னால் இருக்க கூடாது, அது பிரைவசியை இல்லாம தெரியுமா உங்களுக்கு? இந்த கதவை திறந்தா அடுத்த முன்கதவை வழங்கக்கூடாது. அப்படி கட்டப்பட்ட கிட்டத்தட்ட 15,000 வீடுகள் இன்றைக்கு ஜித்தாவில் இழுத்து மூடப்பட்டிருக்கிறது. முஃப்தி பின் பாஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஃபத்வா அந்த வீடுகள் பாதிக்கிறாது. ஏண்டா ரெண்டு ரூமுடைய கதவை திறந்தா என்ன செய்து, ஒரு வீட்டுடைய கதவின் அந்த பிரைவசி இல்ல. சுப்ஹானல்லாஹ். இஸ்லாம் அப்படிப்பட்ட மார்க்கம், இஸ்லாம் அப்படிப்பட்ட ஷரியத் எங்களுக்கு அழகா சொல்லி தந்திருக்கு. அப்ப நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனைத்தையும் சொன்னாங்க. சஹாபாக்கள் அனைத்தையும் பாதுகாத்தாங்க, ஆக்ஷனோட பாதுகாத்தாங்க. அதுல மிக முக்கியமான ஒன்று தான், ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. ரபீஉல் அவ்வல் மாதம் ஒரு 12 வந்துட்டா உலகத்துல பல நாடுகள்ல லீவுகள் கொடுக்கப்படுது. பல நாடுகள்ல இது சம்பந்தமான நிகழ்ச்சிகள் நடக்குது. நாங்க பேசி அது பித்அத், இது ஹராம், இது கூடாது என்று சொல்லி நாங்க சத்தத்தை கிளப்புறத்தினால இதே ஆயிரக்கணக்கான வருடங்களாக இருந்து வரக்கூடிய இந்த செயல்பாடுகள் வெறுமனே என்ன செய்ய மாட்டாது, ஒரு சத்தத்தை கொண்டு இது இழுத்து மூடப்பட மாட்டாது. இந்த சத்தத்தை கொண்டு வேற விளைவுகள் தான் உருவாகும், வேற விளைவுகள் தான் உருவாகும். ஆனா நான் ஒரு தெளிவுக்கு சொல்றேன், நாங்க பித்அத்துகளை ஒரு நாளும் ஆதரிக்க மாட்டோம். ஆனால் அதை சண்டை பிடிக்கிறது, அது இல்லைன்னு சொல்றதுக்காக வேண்டி சண்டை பிடித்து உம்மத்துக்கு மத்தியில் ரத்தத்தை சிந்தவும் மாட்டோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க, நன்மையை கொண்டு ஏவுறது எல்லாருடைய கடமை. சரிதானே?
எல்லாரும் செய்யும். எல்லாருடைய ஒவ்வொருத்தரும் ரெஸ்பான்சிபிலிட்டி. தண்ட கெப்பாசிட்டிக்கு மேல ஒவ்வொருத்தரும் செஞ்சுத்தான் ஆகணும். குந்தும் خير أمة أخرجت للناس تأمرون بالمعروف. நன்மையை சொல்லுங்க மக்களுக்கு, நன்மையை சொல்லுங்க. வாயை பொத்திக் கொண்டிருக்க வேணும். நன்மையை சொல்லுங்க நல்ல முறையில், நன்மையை சொல்லுங்க நல்ல முறையில். நன்மையை சொல்ல அழகான முறை ஒன்று இருக்கு. தொழோனம் என்று அல்லாஹ் சொன்னது போல சொல்லிருக்கிறான். ஆனால் தொழுகைக்குரிய முறையை நாம யார்ட்ட படிச்சோம்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போல நன்மையை ஏற சொன்னது அல்லாஹ். முறை எங்கிருந்து வரணும்? எங்கிருந்து? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வாழ்க்கையில் வரணும். ஒன்றை சொல்றேன், கேட்டுக்கோங்க. யாருடைய இரவு யாருக்கு ஹயாத்தாக இல்லையோ அவங்களுக்கு தாவா செய்யலாம். ராவெல்லாம் தூங்கி போட்டு பகலுக்கு தாவத்தா, இந்த தாவத்தை செய்ய மாட்டாது. எந்த அசரையும் உம்மத்தில் ஏற்படுத்த மாட்டார். தாவத்தினுடைய ஆரம்பம் பகல் அல்ல, தாவத்துடைய ஆரம்பம் இரவு. இது இது இரவு. இரவேல எழும்பி உம்மத்துக்காக வேண்டி அழுந்த முந்தி நீங்க டிரெக்டா போயிட்டு உம்மத்தை அவர்கிட்ட போயிட்டு நீங்க செய்யறது மிஸ்டேக் தவறு இங்க வாங்கி செஞ்சதுக்கு அது வேலை செய்ய மாட்டாது. உங்களுக்கு அல்லாஹ்வுடைய பவர் வேணும். என்ன வேணும்? அல்லாஹ்வுடைய பவர் வேணும். அல்லாஹ் சொன்னான் மூசா அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்து, நீங்க போங்க ஃபிரௌனிடத்துல. என்ன செஞ்சாங்க சொல்லுங்க? என்ன செஞ்சாங்க? அல்லாஹ் சொல்லிட்டா நான் போறேன், போனாங்களா? இல்ல, விளம்பினாங்க. குர்ஆன் பேசுது வாப்பா. இது சொன்னாங்க, யா அல்லாஹ் எனக்கு புகையலாம், நான் ஏற்கனவே அங்க வாண்டட் மேன், என்ன தேடுறாங்க, என்ன கொலை செய்வாங்க. போனா என் நாக்கு கொச்ச, எனக்கு நாக்குல இல்ல, எனக்கு அதாவது நல்ல அழகா பேசலாம், நான் ஒரு பலகீனமானால் எனக்கு புகையில கொண்டு உதவி வேணும். அப்ப அல்லாஹ் சொன்னா, நீங்க 2 பேரும் போங்க, மூசாவை ஹாரூன் எடுத்துட்டு போங்க, நீங்க 2 பேரும் பயப்படாம போங்க, நான் உங்களோட இருக்கிறேன். தாவா செய்யக்கூடியவங்க அல்லாஹ்வை தன்வசம் வச்சுக் கொள்ளாம நீங்க எதை செஞ்சாலும் அந்த தாவத்தால ஒரு ஆளுக்கு ஹிதாயத்து கிடைக்க மாட்டாங்க. இது வாழ்க்கையில ஞாபகம். தாவத்துக்கு முன்னால தொழுக, தாவத்துக்கு முன்னால அல்லாஹ் தழுங்க போயிட்டு மக்களுடைய பாவத்தை விமர்சிக்க வானம். பாவம் செஞ்சவனுக்காக வேண்டி 2 ரக்காத்து தொழுது அல்லாஹ்ட்ட கேளுங்க, யா அல்லாஹ் இன்னாருடைய மகன் இன்னார் உனக்கு விருப்பமான அடியார், யா அல்லாஹ் அவர் பாவம் செய்து கொண்டிருக்கிறாரே, அந்த பாவத்தை நீ உன்னுடைய கட்டளை இல்லாமல் உன்னுடைய அனுமதி இல்லாமல் அந்த பாவம் நடக்க மாட்டாது. அவருடைய பாவத்துக்கு நான் தௌபா செய்கிறேன், யா அல்லாஹ் அவரை நல்லவர்களாக்கிறேன் சொல்லி எப்பயாவது ஒரு நாள் நாங்கள் அறிவிப்போமா? இந்த உம்மத்துடைய பாவத்தை தான் நாங்கள் விமர்சிக்கிறோம். இந்த பாவம் என்று அவங்க செய்யல, இந்த பாவம் செய்வதும் அல்லாஹ்வுடைய நாட்டத்தில் உள்ளது. நாங்கள் அல்லாஹ்ட்ட முந்தி சொல்லுவோம், யா அல்லாஹ் இந்த மக்களுக்கு ஹிதாயத்தை நசீபாக்கு, இந்த மக்களுக்கு நேரான வழியை காட்டு, இவங்களை ஹக்கின் பக்கமாக கொண்டு சேர்த்துவாயாக, இவர்களை பிதஅத்தை விட்டும் சுன்னத்தான வழியின் பக்கம் இவர்களை நடத்தாட்டுவாயாக. உன்னுடைய அதிகாரிகள் யா அல்லாஹ் எப்பயாவது ஒரு நாள் அழக்கூடிய பாக்கியம் கிடைச்சிச்சுதா? உமர் ரலியல்லாஹு தஆலா இஸ்லாத்துக்குள்ள வராங்க, யார் அழுதது? யார் அழுதாங்க? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழுதாங்க. அல்லாஹ் இந்த உமருக்கு ஹிதாயத்தை நசீபாக்குது, அல்லாஹ் இந்த உமருக்கு ஹிதாயத்தை நசீபாக்குது. வாழ்க்கையில் ஒரு நாளும் மக்களுடைய விதாத்தை விமர்சித்து ஒன்றும் நடக்க போறதில்லை. அவங்க தௌபா செய்ய போறதும் இல்ல, அவங்க வரப்போறதும் இல்ல. அவங்க என்ன செய்வாங்கன்னா, இன்னும் ஆகியவன் தான் சமூகத்தில் வரும். உம்மத்துக்கு தாவா செய்யறதுக்கு முன்னால ஒரு நாளைக்கு அல்ல, வாழ்க்கையில பழகிக்கோங்க. ராவையில எழும்பக்கூடிய பழக்கம். இதனால தான் இஸ்லாம் ஒரு விஷயத்தை உறுதியா சொல்லிருக்குது. எங்கேயுமே ஒரு ஹதீஸ காட்ட மாட்டீங்க. சஹாபாக்களுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக் கொடுத்த ஒரு பழக்கம் தான், இஷாவுடைய தொழுகைக்கு பிறகு நேரே படுக்க கத்திரி வச்சிருக்கும். இஷாவுக்கு பிறகு நேரே படுக்கிற பழக்கம், தூங்குற பழக்கம் வந்தா எல்லாருக்கும் தஹஜ்ஜத் நசீபாகும். இந்த பொடி, இந்த மனுஷன் பொடி அல்லாஹ் எப்படி கிரியேட் பண்ணிருந்தா 7 அவர் தான் கண்டினியூஸா தூங்கிடும். அதுக்கு என்ன செய்யும்? என்ன செய்யும்? அந்த போன ரூஹ் மறுவ திரும்பி வந்துடும். அப்பா
போனதும் மறுவ தானாக திரும்பி வந்தாச்சு. நீங்க விரும்பினோ விரும்பலையோ அதுக்கு பிறகு தூக்கம் இல்ல, அதுக்கு பிறகு என்ன நடிப்பு, அதுக்கு பிறகு தூக்கம் இல்ல. அந்த பக்கம் சும்மா கலறீங்க அப்படி இப்படி, அது தூக்கம் வரல. ஏன் அவர்தான் தூங்கலும் ஒரு இரவு இருக்கும். இஷாவுடைய தொழில் 8 மணிக்கு முடிச்சோம். சரி, நைட் சாப்பாடு எல்லாம் செஞ்சு 9 மணிக்கு முடிஞ்சு 9 o'clock மொபைல் ஆஃப், எல்லாம் ஆஃப். மாஷாஅல்லாஹ் நாங்க படுத்துட்டோம். சுப்ஹானல்லாஹ். 3 விஷயத்துக்காக வேண்டி மட்டும்தான் இஷாவுடைய தொழுகைக்கு பிறகு முழிக்கலாம் என்று சொல்லி இஸ்லாம் சொல்லி தந்த காரணம், நாங்க எல்லாரும் தஹஜ்ஜத் தொழோலம் என்றதுக்காக வேண்டி. அது ஒன்று சொன்னாங்க. வீட்டுக்கு ஒரு விருந்தாளி வந்திருக்கிறார். இந்த காலத்துல பிரச்சனை இல்லை, விருந்தாளி வாரதே இல்லை. யார் விட்டுக்கும் வந்தாலும் மாஷாஅல்லாஹ் தேக்கவே தான் வந்தாலும் என்ன வீட்டுக்கு விருந்தாளி வந்தாலே பயம் இன்றைக்கு. ஏன் காரணம் நான் ஒரே சொல்றதுதான், விருந்தாளியையும் நாங்க சுமையாக ஆக்கிட்டோம். விருந்தோம்பும் தெரியாது, அது ஒரு நன்மையான காரியம் என்ற பாக்கியம் என்ற உள்ளத்தில் எடுத்துட்டு பாரமாக்கிட்டோம், பாரமாக ஆக்கிட்டோம். சரி, விருந்தாளிகள் வீட்டுக்கு வந்தா அவருடைய கம்ஃபர்டபிலிட்டிக்காக வேண்டி அவர் தூங்கும் வரைக்கும் உங்களுக்கு முழித்திருக்கலாம். அவருக்கு தூக்கம் வருது. எல்லாரும் சுமத்தர் வந்திருக்கிறார் கனடால இருந்து, அல்லது லண்டன் வந்திருக்கிறாரு. இங்க ராவு நீங்க 9 மணிக்கு லைட் ஓபன், அவருக்கு என்ன செய்யுமாங்க? அப்பதான் சுபகு. அவருக்கு தூக்கம் வருமாங்க? அவருக்கு தூக்கம் வருமா? அவருக்கு கொஞ்சம் ஒரு கம்ஃபர்டபிலிட்டியை கொடுக்கத்தான் வேணும். நீங்க அப்ப அட்ஜஸ்ட் பண்ணுவோம். விருந்தாளி அவருடைய ரைட் ஒன்று இருக்குது, கொஞ்சம் அவருடைய அட்ஜஸ்ட் ஆகும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் ஆகும். ரைட். இன்னும் ஒன்று இருக்குது. ஒரு மாணவர் தாலிபுல் இல்ம், அவர் மதரசால படிக்கிற மாணவர் மட்டுமல்ல, யூனிவர்சிட்டியில படிக்கிறாரு, காலேஜில் படிக்கிறாரு, ஸ்கூல்ல படிக்கிறாரு, எக்ஸாம் செய்ய போறாரு. மாஷா அல்லாஹ். நான் அவங்களுக்கு சொல்றேன், நல்லா யாவச்சுக்கோங்க. ஆரம்ப இரவுல தூங்கிட்டு பிந்தின இரவுல எழும்புங்க. 9 மணிக்கு 12 மணிக்கு தூங்கி 5 மணிக்கு எழும்புறதை விடவும் 9 மணிக்கு தூங்கி 2 மணிக்கு எழுப்பி பாடமாக்குறது, ரிப்பீட் பண்றது, இது மோர் எஃபெக்டிவ், மோர் எஃபெக்டிவ். இது உள்ளத்தில் ரொம்ப கூடுதலாக என்ன செய்யும்? சரிக்க வைக்கும். இது சயின்டிபிக்கலி ப்ரூவ். இது 3வது ஒன்று தான் கணவன் மனைவி. கணவன் மனைவி யாருக்கு இருக்கிறாங்களோ மனைவியோட ஹக்க நிறைவேற்றுவதற்காக வேண்டி, கணவனுடைய ஹக்க நிறைவேற்றுவதற்காக வேண்டி அந்த 2 பேருக்கு எவ்வளவு நேரம் தேவையோ அவ்வளவு நேரம் முடிச்சிருக்கலாம். இதுக்கு மேல முடிக்க கூடாது. இமாம் இப்னு ஹஸ்புல்லாஹி சொல்றாங்க, இதுக்கு பிறகு முடிக்கிறது ஹராம் என்று சொல்லி, இதுக்கு பிறகு முடிக்கிறது ஹராம் என்று சொல்லி. ஏன்? இந்த பாக்கியத்தை கொண்டு வாங்க. இன்னைக்கு ராவெல்லாம் முடிஞ்சு வாப்பா, இன்னைக்கு ராவெல்லாம் முடிஞ்சு, அது ஃபாஸ்ட் ஃபுட்டாகவும் முடிஞ்சு, அது விளையாட்டாகவும் முடிஞ்சு, அது டிவியாக முடிஞ்சு, நாடகமாக முடிஞ்சு, அது நல்ல இஸ்லாமிக் புரோகிராமாக முடிஞ்சு. சுப்ஹானல்லாஹ். வாழ்க்கை இந்த பழக்கத்தை உருவாக்கும். அப்ப மக்களுடைய ஒன்று சொல்றேன், நல்லா ஞாபகம். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில ரபீஉல் அவ்வல் மாதத்துல 3 விஷயம் நடந்திருக்குது. நபி பிறந்ததும் ரபீஉல் அவ்வல் மாதத்துல தான், சந்தேகம் இல்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபி பட்டம் கிடைச்சதும் எப்ப? ரபீஉல் அவ்வல் மாதம் நபி பட்டம் கிடைச்சது. நபியாக உலகத்துக்கு அறிமுகப்படுத்தப்பட்டு நபி பட்டம் கிடைச்சதும் ரபீஉல் அவ்வல். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தும் எப்ப? ரபீஉல் அவ்வல். இதுல எல்லா இமாம்களும் ஏகோபித்த கருத்தை வெளிப்படுத்திருக்கிறாங்க. ரபீஉல் அவ்வல் மாதத்துல தான் இந்த 3 விஷயம் இருந்துச்சு. அதுலயும் இன்னொரு உடன்பாட்டு கொண்டிருக்கிறாங்க எல்லா உலமாக்களும். பிறப்பும் இறப்பும், நபியினுடைய ஹிஜ்ரத்தும், நபியினுடைய பிஅஸத், அதாவது நபியாக வந்ததும் நபி பட்டம் கிடைச்சதும் எல்லாம் திங்கட்கிழமையில தான், சந்தேகம் இல்லை. என்ன கிழமை? திங்கட்கிழமை. யௌமுல் இஸ்னைன், திங்கட்கிழமை தான். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 12ல பிறந்தாங்களா அல்லது 12ல மௌத்தானாங்களா என்ற விஷயத்தில் நியாயமான கருத்து வேறுபாடுகள் இருக்கு. பிறப்பை பத்தி யாருமே கவுண்ட் பண்ணிருக்க மாட்டாங்க. ஏன் காரணம் என்றால், அந்த காலம் எழுத படிக்க தெரியாத காலம்,
மக்களுக்கு மத்தியில ஒரு டேட் ஒன்று சொல்லி இருந்துச்சு. பல வகையான டேட் மக்களுக்கு மத்தியில கவுண்டிங் வச்சு கொண்டு இருக்கிறாங்க. அதனால அது ஒரு பிறக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு எல்லாம் டேட் தெரியாது. ஆனா எல்லாருக்கும் தெரியும் எப்ப இவர் மௌத்தானத்தே இருந்திருக்கும். ஆனா அவருடைய பிறப்பை பத்தி தெரியாது. ஏன் பிறக்கக்குள்ள யாருக்கும் தெரியாது யார் என்று சொல்லி. இன்னும் ஒரு பழக்கம் யாரிடத்திலே வந்த காலத்தில் இந்த சம்பந்தம் இருக்கல்ல. இது ஒரு காரணம். அதனால பிறப்பை பற்றியுள்ள எத்தனாம் திகதி பிறந்தார்கள் என்ற செய்தி அநேகமான சொல்றாங்க. சட்டப்படிக்கு நாங்க நபியினுடைய பிறப்பையும் அந்த ஒரு திங்கட்கிழமை வந்த இதை வச்சு நாங்க பார்க்கும் பொழுது இமாம் முபாரக் பூரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க, வுலித யௌமல் இஸ்னைன் அத்தாஸிஅ் மின் ஷஹ்ர் ரபீஉல் அவ்வல், ரபீஉல் அவ்வல் மாதம் 9ல தான் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் பிறந்தாங்க என்று சொல்லி சில உலமாக்கள் குறிப்பிட்டிருக்கிறாங்க. ஆனா 12ல பிறந்தாங்களா இல்லையா என்ற சில யாருக்குமே எந்த விதமான தெளிவான ஒரு நிலைப்பாடும் இல்லை என்ற ஏகோபித்த கருத்தாக உலமாக்கள் சொல்லியிருக்கிறாங்க. சரி, 12ல பிறந்ததும் சந்தேகம். 12ல மௌத்தானாங்களா? 12ல தான் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் மௌத்தானாங்களா? நபி மௌத்தானது உண்மைதான், சந்தேகம் இல்லை. இன்னக மையித்துன் வ இன்னஹும் மையித்தூன். குர்ஆன் மிக தெளிவாக சொல்லிவிட்டது. நபியே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுக்கும் நிச்சயமாக மௌத் வரும், அவங்களும் மௌத்தாகுவாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தானாங்க. சூரத்து ஸுமருடைய 30வது ஆயத்திலே அல்லாஹ் சொல்லிவிட்டான், இன்னக மையித்துன் வ இன்னஹும் மையித்தூன். சூரத்துல் அன்பியாவுடைய 34வது 35வது வசனங்களை சொல்றான், வமா ஜஅல்னா லிபஷரின் மின் க்பலிகல் ஹுல்த அஃப இன் மாத ஃபஹுமுல் காலிதூன் அஃப இன் மாத ஃபஹுமுல் காலிதூன் குல்லு நஃப்ஸின் ذائقத்துல் மௌத். நபியே நாயகமே, உலகத்திலே உயிர் கொடுக்கப்பட்டு யாரெல்லாம் பிறந்தார்களோ அவர்களுக்கு மௌத் நிச்சயம். அவர்களுக்கு புள்ள பிறந்தா ஒன்று நிச்சயம். என்ன நிச்சயம்? என்ன நிச்சயம்? மௌத் நிச்சயம். என்றைக்கு உலகத்துக்கு வந்தோமோ அன்றைக்கு ஒன்று நிச்சயம் மௌத்தாகுவாரு. கல்யாணம் முடிப்பாரா இல்லையா? பொருந்தான் பார்க்கணும், பொருந்துதான் பார்க்கணும். எத்தனையோ பேருக்கு ப்ரொபோசல் முடிஞ்சு மாப்பிள்ளையாக மௌத்தாகிட்டார். எத்தனையோ பேர் கல்யாணம் முடிஞ்சு மக்கள் சாப்பிட்டு போயிட்டாங்க, மனைவியோட சேரல்ல மௌத்தாகிட்டாங்க. உலகத்தில் மௌத்த தவிர பிறந்ததுக்கு பிறகு எதுவுமே நிச்சயம் இல்லை, எதுவுமே நிச்சயம் இல்லை. மௌத்து சும்மா வரும். ஜும்மா ஓதிக்கொண்டு மக்கள் மௌத்தா இருக்கிறாங்க. எங்க வெளிநாட்டில் எல்லாம் கொழும்புல ஜும்மா ஓதிக்கொண்டு மக்கள் மௌத்தா இருக்கிறாங்க. மௌத்து வரும். அல்லாஹ் சொல்றான் எல்லாருக்கும் மௌத்து இருக்கிறது. وما محمد إلا رسول قد خلت من قبله الرسل أفإن مات أو قتل. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், இந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்காங்களே இவங்க ஒரு தெய்வீக படைப்பல்ல, இவங்க ஒரு மனிதர், அல்லாஹ்வுடைய ரசூல். நீங்க யாரும் அந்த கிறிஸ்தவர்கள் கொண்டு போய் ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாத்த அல்லாஹ்வுடைய மகன் என்று சொன்னது போல, உஸைர் அலைஹிஸ்ஸலாத்த அல்லாஹ்வுடைய மகன் என்று சொன்னது போல நீங்க யாரும் இந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை கொண்டு போய் ஒரு தெய்வீக படைப்பாக கொண்டு சேர்க்க வாரம். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லிட்டான், வ இன் குல் இன்னமா அன பஷருன் மிஸ்லுக்கும், நான் உங்களை போல ஒரு மனிதர் தான், ஆனா சாதாரண மனிதர் அல்ல. நீங்க அத ஆயத்தோடு சொல்லாக்கள், அவன் எங்களை போல மனுஷன் தானே. நஊது பில்லாஹி மின்ஹா, நஊது பில்லாஹி மின்ஹா. அவர் எங்களை போல மனிதர் அல்ல. மனிதர் என்றது உண்மை, ஆனா எங்களை போல மனிதர் அல்ல. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லிட்டான், அந்த நபியோட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோட நீங்க எப்படி நடந்து கொள்ள வேண்டும், நீங்க எப்படி நடந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் ஒன்றே சொல்றான், அல்லாஹ் ஒன்று செய்து காட்டுறான். குர்ஆன்ல எந்த ஒரு இடத்திலையும் அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை யா முஹம்மத் என்று கூப்பிடல, யா முஹம்மத் என்று கூப்பிடல. அல்லாஹ் சொல்றான், லா தஜஅலு துஆ الرسول بينكم كدعاء بعضكم بعضا. நீங்க உங்கள ஒருத்தர் யூசுப், உமர், அப்துல்லா, ஆயிஷா, ஃபாத்திமா என்று பெயர் சொல்லி கூப்பிடுவது போல என்னுடைய ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை
பேரு சொல்லி நீங்க யாரும் கூப்பிட வேண்டாம். நீங்க கூப்பிடுவதாக இருந்தால் யா ரசூலல்லாஹ், யா நபி அல்லாஹ், யா ஹபீப் அல்லாஹ், சுப்ஹானல்லாஹ் இப்படி சொல்லுங்க. அல்லாஹ் சொல்லிவிட்டு நபிய அல்லாஹ் கூப்பிடுறான், யா அய்யுஹல் முஸம்மில், யா அய்யுஹல் முத்தஸ்ஸிர், சுப்ஹானல்லாஹ். எந்த ஒரு கட்டத்திலையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா யா நூஹ், யா மூசா, யா ஈசா, யா சாலிஹ், யா ஹாரூன் என்று அல்லாஹ் நபிமாருடைய பேரை சொல்லி கூப்பிடுறான். ஆனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேரை சொல்லும் பொழுது அல்லாஹ் எந்த ஒரு இடத்திலையும் முஹம்மத் என்ற வார்த்தையை அழைக்கிறதுக்கு அல்லாஹ் பாவிக்கல்ல, முஹம்மத் என்று சொல்லி நபி அல்லாஹ் கண்ணியப்படுத்தினான். ஒரு கட்டத்தில் நபி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா காபத்துல்லாஹ்வை சத்தியம் பண்ணினான். வத்தீனி வஸ்ஸைத்தூன், வத்தீனி வஸ்ஸைத்தூன் அத்திப்பழத்தின் சத்தியமாக, ஜைத்தூன் சத்தியமாக, வஹாலல் பலதில் அமீன் இந்த காபா மக்கா முக்கர்ரமா சத்தியமாக, சூரியனை சத்தியமாக, சந்திரனை சத்தியமாக என்றெல்லாம் சத்தியம் செய்துவிட்டு அல்லாஹ் நபியை பார்த்து சொல்றான், லஉம்ருக நபியே நாயகமே உங்களுடைய வாழ்நாள் மீது சத்தியமாக. யார் சொல்றார் இது? லஉம்ருக உங்களுடைய வாழ்நாள் மீது சத்தியமாக. நபியை சாதாரண மனுஷனா பார்க்க, மனிதர் என்றது உண்மை, ஆனா அதை சாதாரண மனிதர் தான் என்று பார்க்க வேண்டாம். அவங்களோட தரம் வேற. லா தஜஅலு துஆ அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ லா துகத்திமு பைன யதைல்லாஹி வ ரசூலிஹி ஈமான் கொண்டவர்களே, ஈமான் கொண்டவர்களே அல்லாஹ்வுக்கு, அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய ரசூலையும் விடவும் எதையுமே நீங்கள் முற்படுத்த வேண்டாம். நீங்கள் முற்படுத்த வேண்டும் அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய ரசூலையும் மட்டும்தான். அல்லாஹ்வுடைய நபி மிக தெளிவா சொல்லிட்டாங்க, லா யுமினு அஹதுக்கும் உங்களை யாருமே யாருடைய ஈமான் பூர்த்தியாக மாட்டாது என்னுடைய முஹப்பத் அந்த மனிதனுடைய உள்ளத்தில் பரிபூர்ணமாக ஆகிற வரைக்கும். அல்லாஹ் எங்கள் நபியினுடைய அன்போடு முஹப்பத்தோடு வாழ வைப்பானா? வாழ்க்கையை ஞாபகம் அல்லாஹ் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத் வந்துச்சு. இதுல ரெண்டு விஷயம் கன்ஃபார்ம். ரபியுல் அவ்வல்ல தான் மௌத்தானாங்க, ஒரு திங்கட்கிழமை தான் மௌத்தானாங்க. ஆனால் அந்த திங்கட்கிழமை புற 12 தானா என்ற கல்குலேஷன்ல சில உலமாக்கள் ப்ரூஃப் பண்றாங்க அது இம்பாசிபிள். ஏன் காரணம் என்றால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தானப்ப ரபியுல் அவ்வல், ரபியுல் அவ்வலுக்கு முந்தின மாசம் என்ன சொல்லுங்களேன்? ஜனவரிக்கு முந்தின டிசம்பர் தெரியுமா? சஃபரா, சரி சஃபர், சஃபருக்கு முந்தி முஹர்ரம், முஹர்ரத்துக்கு முந்தி ذுல்ஹிஜ்ஜா. சரி, எல்லாருக்கும் ஏகோபித்த கருத்து தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ذுல்ஹிஜ்ஜாவுல ஹஜ் செஞ்சாங்க. நபியினுடைய கடைசி ஹஜ் ஹஜ்ஜத்துல் வதா. அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தாகிறதுக்கு சஃபர், முஹர்ரம் 2 மாசம், அங்கல 20 நாள், 20 நாள் என்றா புற 10, புற 10 தானே இது வந்துச்சு, அரஃபா வந்து இருக்கும் யௌமுன் நஹர். அப்ப இதுல தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ஜில் இருந்தாங்க. ஏகோபித்த எல்லாருடைய கருத்து என்னென்றால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஹஜ் இருக்குது. இந்த ஹஜ்ஜில அரஃபாவுடைய தினம் வெள்ளிக்கிழமை தான் வந்துச்சு. அப்ப வெள்ளிக்கிழமை வந்தால் வெள்ளிக்கிழமை என்றது ذுல்ஹிஜ்ஜாவுடைய புற 9ஆகத்தான் இருக்கும். அப்படித்தானே? அதுல யாருக்குமே மாற்று கருத்து இல்லை. அது நாங்க சொல்லுவோம் பெரிய என்னதான் பெரிய அரஃபா, என்ன சொல்றது, ஹஜ்ஜுல் அக்பர். இந்த வருஷம் ஹஜ்ஜுல் அக்பர் அவன் அர்த்தம் என்ன? வெள்ளிக்கிழமை அரஃபா வந்துச்சு. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி ஹஜ் வந்துட்டு அரஃபாவுடைய தினம் வெள்ளிக்கிழமை தான் வந்துச்சு. இது கன்ஃபார்மான விடயம். இப்ப உலமாக்கள் சொல்றாங்க வெள்ளிக்கிழமை அரஃபா வந்திருக்கும் என்றிருந்தால் நபியினுடைய வஃபாத் திங்கட்கிழமை தான் நடந்திருக்குது. அது எப்படி கவுண்ட் பண்ணி அந்த பக்கம் இந்த பக்கம் போட்டு பார்த்தாலும் அது 12ஆக ஆகுதில்லை. 12ஆக ஆகுது. ஒரு மாசத்தினால் 29 30, ஒரு மாசத்துல கூடிய ஒரு மாசத்துல குறையும். எந்த ஒன்றாக கல்குலேட் பண்ணி பார்த்தாலும் அது 12க்கு வருவதில்லை சொல்றாங்க. ஒன்றோ 2ஆம் திகதி ரபியுல் அவ்வல் மாதத்தில் மௌத்தாக இருக்கணும். அப்படி இல்லை என்றால்
புற 13 தான் மூத்தாக இருக்கணும். அப்படி இல்லை என்றால் அது உலமாக்கல் அப்படியான விளக்கங்களை இது நான் சொல்ல இல்ல, இது மூத்த உலமாக்கல் இப்னு ஹஜர் அஸ்கலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி போன்றவங்க ஃபத்ஹுல் பாரி என்ற கிதாபில் எழுதியிருக்கிறாங்க. அதனால யாரும் கைத்து புற 12 நீங்களும் கொண்டாடுறீங்க, இது ஒன்றும் இல்லை என்று குழப்பி கொள்ளவும் சபையை யாரும் குழப்பவும். ஒரு விஷயம் பேசிக் கொண்டிருக்குது, அதை உடுங்கோ. ஆனா உங்களோட விளக்கத்துக்கு நான் இதை சொல்றேன். இன்னும் நல்லா ஞாபகிச்சுக்கோங்க, என்ன மன்னிச்சுக்கோங்க. இந்த விஷயத்தை நான் பேசுறதுக்கு பேசணும் என்ற நிலைப்பாட்டுக்கு நான் தள்ளப்பட்டிருக்கிறேன். நாயகம் ஸல்லல்லாஹுடைய பேர்ல எதையும் செய்யுங்க, அவருடைய அன்பை வெளிப்படுத்துங்க, அன்பை வெளிப்படுத்துங்க. ஒருத்தர் படுத்துக்கொண்டு இமாம் மூஸி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தன்னை நோயில படுத்திருக்கிறாங்க, எலும்பேலா அந்த நபியை புகழ்றாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புகழ்றாங்க. சுப்ஹானல்லாஹ். ஒரு சஹாபி வந்தாங்க, ஹஸ்ஸான் இப்னு ஸாபித் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. ஹஸ்ஸான் இப்னு ஸாபித் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னால நபியை பத்தி புகழ்ந்தாங்க. அப்படியே பாட்டு படிச்சாங்க, பாட்டு கவிதையாக கொட்டுறாங்க, படிச்சு கொட்டுறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 பேர் செஞ்சாங்க. இதை கொஞ்சம் கவனமாக்கிடுங்க. நபியினுடைய புகழ பாடுறது குத்தம் அல்ல, நபியினுடைய புகழ பாடுங்க, குத்தமான காரியம் அல்ல. என்ன செஞ்சாரு? ஹஸ்ஸான் இப்னு ஸாபித் புகழ்றாரு. எனக்கு 2 விஷயம் ஆச்சுது சந்தோஷம். ஒன்று, தண்ட கையில இருந்த சால்வையை எடுத்து அப்படியே பொன்னாட போத்தினாங்க. நாங்க பொத்துவோம் பொன்னாட, யாருக்கு போத்துற பொன்னாட சொல்லுங்க, மினிஸ்டர்ஸ்கா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போத்தினாங்க ஹஸ்ஸான் இப்னு ஸாபித்துக்கு. ரெண்டாவது கேட்டாங்க ஹஸ்ஸானை பார்த்து, ஹஸ்ஸான் என்ற உண்ட வாய் நுனியில ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் உட்கார்ந்து இருக்கிறாங்களான்னு கேட்டாங்க. என்ன கேட்டாங்க? உண்ட வாய் நுனியில யார் உட்கார்ந்து இருக்கிறாங்க? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் உட்கார்ந்து இருக்கிறாங்களான்னு கேட்டாங்க. அந்த வார்த்தை உங்களோட வார்த்தையாக இருக்கேலா? ஜிப்ரீலுடைய வார்த்தைகளை போல இருக்குது. முத்தாக பத்தினாரு. நபி சந்தோஷப்பட்டாங்க. நபியை பத்தி புகழ்றாரு, வானம் என்று சொல்ல இல்ல, ஆனா எல்லை மீற வேண்டாம், ஹத்து மீற வேண்டாம். நபியை கொண்டு போய் எங்க வைக்க வேண்டாம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொண்டு போய் அல்லாஹ்வுடைய மகனாக்கிட வேண்டாம், பாவங்களை மன்னிக்க கூடியவர்கள் செல்ல வேண்டாம், குத்தங்களை மறைக்க உங்களுக்கு மறைமுகமான எல்லாம் தெரியும் என்று சொல்ல வேண்டாம். எது அல்லாஹ்வின் மூலமாக கற்றுக் கொடுக்கப்பட்டுச்சதோ அது அவருக்கு தெரியும். நாங்க இல்லை என்று சொல்லல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத் வரும் என்றது தெரியும், மௌத் நிச்சயமாக வரும் என்றது தெரியும். முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு தஆலா இன்ஷா அல்லாஹ் வாரக்கிழமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி மௌத்தை பத்தி, மௌத்துக்கு முன்னால என்ன நடந்துச்சு, எப்படி மௌத்தானாங்க, கபருளுக்கு எப்படி போனாங்க, யாரே கபருளுக்கு இறங்கினாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்துக்கு பிறகு சஹாபாக்களுடைய கவலை எப்படி இருந்துச்சு, நபியினுடைய மனைவிமார்களுடைய நிலைப்பாடு எப்படி இருந்துச்சு என்ற தலையங்கத்தில் இன்ஷா அல்லாஹ் வார திங்கட்கிழமை இன்ஷா அல்லாஹ் இந்த கிளாஸ்ல நான் பேசுவேன். அந்த சந்தர்ப்பத்தில் நாம் பார்ப்போம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தை ஒவ்வொரு மனிதனும் படிக்க வேண்டிய ஒரு பாடம். எப்படி மௌத்தானாங்க? நபி மௌத்தாக்குள்ள சந்தோஷமா மௌத்தானாங்க, சரியான ஹாப்பி, சரியான சந்தோஷம். அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, நாங்க சுபஹுடைய தொழுகைக்கு தக்பீர் கட்டி இருக்கிறோம், நாங்க எல்லாரும் இமாமுக்கு பின்னால்தான் இருக்கிறோம், ஆனா நபியினுடைய வீட்டு பக்கமாகத்தான் எங்களோட பார்வைகள் இருக்குது. இப்ப வெளியே வந்துட மாட்டாரா? 3 நாள் 15 வக்து தொழுகைக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பள்ளிக்கு வீட்டுக்கு பள்ளி தொழுவிக்க வரல. அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க தான் தொழுவிக்கிறாங்க. எங்கட விருப்பம் என்னண்டா இப்ப வருவாரு, இந்த தொழுகைக்கு வருவாரு. அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்றாங்க, சுபஹுடைய தொழுகைக்கு பிலால் இகாமத் சொல்லிட்டாரு. அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா முன்சஃப்ல முஸல்லாவுல நிக்கறாங்க தொழுகைக்காக வேண்டி. தக்பீர் கட்டினதுக்கு பிறகு ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய படுக்கறையினுடைய திரையை கொஞ்சம் அகட்டி எங்களை பார்த்தாங்க. சொல்றாங்க, அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, நான் தொழுகையில இருந்து கொண்டே அந்த நபியினுடைய முகத்தை பார்த்துக் கொண்டிருந்தேன்.
எல்லாரும் கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாருடைய பார்வையை நபிக்கு பக்கமாக திரும்பித்தது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையை காட்டிட்டு சிரிச்சு கொண்டே அப்படியே கதவை மூடினாங்க. இதுதான் நாங்க நபியை கடைசியாக பார்த்த பார்வை. உலமாக்கள் சொல்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏன் சிரிச்சாங்க? ஏன் சிரிச்சாங்க? அந்த சந்தர்ப்பத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிரிச்சாங்க. சஹாபாக்கள் விட்டு பிரிஞ்சு போறாங்க. அபூபக்கர், உமர், உஸ்மான், அலி, ஃபாத்திமா, ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹும் அனைவரையும் விட்டுட்டு போறாங்க. ஆனா சிரிச்சு கொண்டு போறாங்க. ஏன் தெரியுமா சிரிச்சாங்க? உலமாக்கள் சொல்றாங்க, அன்றைக்கு ஒரு நாள் காபத்துல்லாவுல தொழுது கொண்டிருக்கிறாங்க. 2 ரக்காத்து தொழக்கூடிய சந்தர்ப்பம் கிடைச்சல்ல. ஒட்டகத்தினுடைய அழுகிய குடலை கொண்டு போய் அந்த நபியினுடைய மேல போட்டாங்க. அதுல பாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அந்த முபாரக்கான கையினால அந்த ஒட்டகத்தினுடைய அழுகிய குடல் அப்படியே வெளியெடுத்தாங்க. இந்த வாப்பக்கு ஏற்பட்ட கஷ்டமே சஞ்சலமே என்று சொல்லி வாப்பவை பார்த்து அழுத சந்தர்ப்பத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மகளே கவலைப்படாதே, அதாதே, உன் வாப்பக்கு ஒரு நாள் வரும். இந்த உலகத்தினுடைய மேற்கும் உலகத்தினுடைய தெற்கும் உலகத்தினுடைய கிழக்கும் உலகத்தினுடைய டவுன் சவுத்தும் ஏந்த பேச்ச கேட்கும். அந்த காட்சியை நான் காணாம மௌத்தாக மாட்டேன் என்று சொன்னாங்க. அன்றைக்கு கதவை தொழுது பார்க்கிறாங்க. பிலாலும் தொழுது கொண்டிருக்கிறாரு, சல்மானே பாரிசும் தொழுது கொண்டிருக்கிறாங்க, அபூபக்கர் தொழுவிக்கிறாரு. மக்கள் சிலை வணங்கி கொண்டிருந்தாங்க, மண்டையோட்டுல சாராயம் குடிச்சு கொண்டிருந்தாங்க, மக்கள் குடல்வாய் ஜனங்களை துண்டிச்சு வாழ்ந்தாங்க. அப்படிப்பட்ட மக்களுக்கு மத்தியில வந்து உழைப்பு செய்து இப்படிப்பட்ட ஒரு சமூகத்தை உருவாக்கி விட்டேனே என்ற சந்தோஷத்துல தான் நபி உலகத்தை விட்டு போனாங்க. உலகத்தை விட்டு போனாங்க. வாழ்க்கையில் ஒவ்வொரு முஸ்லிமும் ஏந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதை உலகத்தில் அச்சீவ் பண்ணினாங்களோ நாங்களும் அதை அச்சீவ் பண்ணணும். உலகத்தில் வாழ்ந்தோம் மௌத்தாரோம் அல்ல, உலகத்தில் வாழ்ந்தோம் மௌத்தாரோம் அல்ல, உலகத்தில் வாழக்குள்ள ஒன்றை செஞ்சுட்டு மௌத்தாகுவோம். இன்றைக்கு எனக்கு இப்ப ஞாபகம் இருக்குதா, இந்த காட்சியை ஒரு படமாக பார்த்தேன். படம் என்று சொன்னா நடந்து முடிஞ்சதுக்கு பிறகு பார்த்தேன். ஒரு ஆப்பிரிக்கா நாட்டில் சுப்ஹானல்லாஹ் மக்களுடைய உள்ளத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படிப்பட்ட அன்பை வச்சுட்டு போனாங்க. எப்படிப்பட்ட அன்பு! ஒரு கட்டத்தில் ஒரு கிறிஸ்டியன் ஆர்கனைசேஷன்ல ஒரு பெண்களுக்கு மத்தியில ஒருத்தர் சொன்னான் ஒரு கதையுண்டு. என்ன சொன்னான்? இந்த சபையில ப்ரொஃபட் முஹம்மது இருந்தால், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்தால், அவரும் எத்தனையோ பெண்கள் இந்த சபையில புரட்டி இருப்பார் என்று சொன்ன சந்தர்ப்பத்தில் அன்றைக்கு ராவு சுமார் 2000 பேர் ஷஹீதாக்கப்பட்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படிப்பட்ட அன்பை உள்ளத்தில் வச்சுட்டு போனாங்க. மக்களுடைய உள்ளத்தில் நாங்க விட மாட்டோம். அந்த அன்போடு அல்லாஹ் வாழ வைப்பானா? வாழ்க்கையில ஞாபகம் வச்சுக்கோங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேர்ல யாருமே எந்த ஒரு ஃபசாதையும் செய்ய வேண்டும். ஒரு வேலையை செய்யக்குள்ள இதுக்கு என்ன சுன்னத் இருக்குது ஒன்று சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், என் உம்மத்துக்கு ஒரு காலம் வரும், வல்லாஹி அன்பான சகோதரர்களே, அந்த காலத்துல தான் நாங்க வாழ்வோம். அந்த காலத்துல தான் நாங்க வாழ்வோம் சொன்னாங்க. எந்த அளவுக்கு சொன்னாங்கண்டா, வலது கால் செருப்புக்கு இடது கால் செருப்பு எப்படி மெச்சாக இருக்கும். இது சிவப்புண்டா இதுவும் சிவப்பு தானே, இது பிளாக்ண்டா இதுவும் பிளாக். இதனுடைய சைஸ் 1 இன்ச்சுண்டா இதுவும் 1 இன்ச்சு தான். இதனுடைய சைஸ் 2 இன்ச்சுண்டா இதுவும் 2 இன்ச்சு தான். இது ஹீலுண்டா இதுல ஹீல் இருக்கும். சைஸ் ஒரே சைஸ். சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இந்த உம்மத்துக்கு ஒரு காலம் வரும், யூதர்களும் கிறிஸ்தவர்களும் எந்த தொழுகையில கைரில் மக்தூபி அலைஹிம் வலல்லாலீன், யா அல்லாஹ் இவர்களுடைய பாதையை எங்களுக்கு நசீபாக்கிடாதே, இந்த பாதையை விட்டு இவங்களை தூரமாக்கு என்று நாங்கள் தொழுகையில துஆ கேட்கிறோம். துஆ கேட்காம தொழுகை ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. அந்த துஆவையும் ஓதிக்கொண்டிருப்பாங்க. ஆனா மக்களுடைய வாழ்க்கை எப்படியாகும் என்றா, ஹதுவன் நஅலி பின் நஅல், வலது கால் செருப்புக்கு இடது கால் செருப்பு மிச்சாகுவது போல என் உம்மத்துடைய வாழ்க்கை அந்த மக்களுடைய வாழ்க்கைக்கு அப்படியே மெச்சாகி. அவங்க எதை செய்வாங்களோ அதை நாங்களும் செய்வோம்.
அவங்க கிறிஸ்துமஸ் என்று சொல்லி ஒன்றை கொண்டாடுறாங்க. என்ன மன்னிச்சுக்கோங்க அன்பான சகோதரர்களே, இந்த கமெண்ட்ஸ் நான் சொல்றதுக்கு நாயகம் ஸல்லல்லாஹுடைய வஃபாத் எங்களுக்கு முக்கியம், நபியினுடைய வாழ்க்கை முக்கியம். நபியினுடைய வாழ்க்கை முக்கியம். நான் நபியினுடைய வாழ்க்கையில வெறுமனே இபாதத்தை பற்றி மட்டும் சொல்ல இல்லை, நபியினுடைய சிஃபாத்தை கொண்டு வாங்க, தன்மையை கொண்டு வாங்க, அஹ்லாக்க கொண்டு வாங்க, மன்னிங்கோ, மறவுங்கோ, மக்களுடைய நலவை பேசுங்கோ. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த நபி ஸல்லல்லாஹுடைய அன்போடு எங்களை வாழ வைப்பானாக, அந்த சிஃபாத்தோடு எங்களை மௌத்தாக்குவானாக. இந்த விஷயத்தோடு இன்னும் ஒரு விஷயத்தை நான் ஞாபகப்படுத்தி போகிறேன். எங்களுக்கு தெரியும், பல பேருக்கு இந்த செய்தி கிடைச்சிருக்கும். ஜமியத்துல் உலமாவும் இந்த அறிவித்தல அறிவுரையை மக்களுக்கு வழங்கியிருக்கிறாங்க. அதுல ஒன்று தான், முக்கியமான ஒன்று தான், வரக்கூடிய சீசன் கிரிக்கெட் வேர்ல்ட் கப் ஆரம்பமாகுது. எத்தனையோ வீடுகளில் டிவியே மாத்திப்பீங்க, புதிய ஆண்டனா ஃபிட் பண்ணிப்பீங்க, சேட்டலைட்டும் திருக்கிப்பீங்க. சரி, அது ஒரு பக்கம் வைங்க. ஆனா ஒன்று சொல்றேன், இந்த விளையாட்டை பார்க்கிறது கூடுமா கூடாதா? ஷரியாவுடைய கண்ணோட்டத்தில் என்டர்டைன்மெண்ட் கூடும், பிரச்சனை அல்ல. ஆனால் அதுக்கு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்கு. அதுக்கு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன். நான் சொன்னதானே ஜினா என்றது எல்லா இடத்திலே வந்துட்டு சொல்லி, அது உள்ளுக்கும் ஜினா இருக்கத்தான் செய்யும். விளையாட்டுல இல்ல, அந்த விளையாட்டுக்கு இடையில போடக்கூடிய அட்வர்டைஸ்மெண்ட் பார்க்கும் பொழுது, அதை பார்க்கும் பொழுது சுப்ஹானல்லாஹ், இதையும் மனுஷன் செய்வானா, இது மனுஷனுடைய கற்பனையில உள்ளதா என்று சொல்லி ஒரு ஆத்திரமும் புறக்கத்தான் செய்து, அதையும் வச்சுக்கொண்டுதான் புள்ளைய வச்சுக்கொண்டு உம்மா வாப்பா புள்ள உட்கார்ந்து இதைத்தான் நாங்க பார்க்க வேண்டிய கட்டத்துக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம். கொஞ்சம் நிதானம் செலுத்துங்கோ, கவனம் செலுத்துங்க இந்த விஷயத்துல. ஆனா ஒன்று சொல்றேன், இந்த விளையாட்டின் காரணமாக ஒரு வக்து தொழுகை யாருக்காவது தப்பு என்றிருந்தால், வக்து தொழுகை மட்டுமல்ல, ஒரு ஜமாஅத்துடைய தொழுகை யாருக்காவது தப்பு என்றிருந்தால், படித்த குர்ஆனையும் ஹதீஸையும் ஷாஹிதாக வைத்து சொல்றேன், இந்த விளையாட்டு உங்களோட குடும்பத்துக்கு ஹைர கொண்டு சேர்க்க மாட்டார். இந்த விளையாட்டால வரக்கூடிய விளைவுகள் பெரிய விளைவுகளாக இருக்கும். நான் வாழ்க்கையில பார்த்திருக்கிறேன், இந்த கிரிக்கெட்டால டிவோர்ஸும் நடந்திருக்குது. கிரிக்கெட்டால டிவோர்ஸும் நடந்திருக்குது. ஒரு ஜனாதாவில் பங்கெடுத்திருக்கிறேன். மால்தீவ்ல போயிட்டு வேலைக்கு போனவரு வெள்ளிக்கிழமை ஃப்ரைடே ஜும்மாவுக்கு முந்தைய விளையாட போயிருக்கிறாங்க. விளையாட போன நல்ல கம்ஃபர்ட் ஹெல்தி பர்சன் விளையாட போயிருக்கிறாரு. ஒரு ஒருத்தர் பால் பண்ணாரு, இவர் அடிச்சாரு, பால் 6 பவுண்டரி லைனுக்கு அங்கல போயிட்டு பால் முழுகுது, இவரும் அப்படியே முழுந்துட்டாரு. ஆல் மவுத்து. எந்த சந்தோஷத்துல மவுத்தாக வேண்டியவங்க எந்த சந்தோஷத்துல மவுத்தாகிறாங்க? விளையாட்டு வானம் என்று சொல்ல இல்ல, இஸ்லாம் விளையாட்டை ஆகமாக்கி இருக்குது, விளையாட்டை பார்க்கிறதையும் ஆகமாக்கி இருக்குது. ஆனா அதுக்குரிய லிமிட்ட எல்லைய மீற வேண்டாம், தொழுகைகளை கலா செய்ய வேண்டாம். பிள்ளைகளை வச்சுக்கொண்டு இந்த ஹராமான அசிங்கமான காட்சிகளுக்கு முன்னால நாங்க எப்படி இருக்க போறோம் என்றதையும் கொஞ்சம் யோசிங்கோ. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவர்களுக்கும் உண்மையாக விளங்கி செயல்படுத்தக்கூடிய சந்திர நசீபாக்குவானாக. ஆரம்பத்தில் சொன்னது போல இன்ஷா அல்லாஹ் வாரக்கிழமை அடுத்த திங்கட்கிழமை இன்ஷா அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹுடைய வஃபாத்துக்கு பின்னால் உள்ளவைகள், மௌத்துக்கு முன்னால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தந்த மௌத்துக்கு எப்படி ஆயத்தம் செஞ்சு கொண்டாங்க, தந்த மௌத்தை எப்படி ஞாபகப்படுத்தினாங்க, சஹாபாக்களுடைய உள்ளத்துல நான் விரும்பி போக போறேன் என்ற செய்தியை எப்படி கொடுத்தாங்க என்ற விஷயங்கள் எல்லாம் ஹதீஸுடைய கிதாபுகள்ல நிறைந்து வழிந்து காணப்பட்டுக் கொண்டிருக்குது. அது அனைத்தையும் ஒரு தலையங்கமாக எடுத்து இன்ஷா அல்லாஹ் அடுத்த கிழமை வாரக்கிழமை இன்ஷா அல்லாஹ் நாங்கள் ஒரு நிகழ்ச்சியை இருக்கிறோம் செய்வோம். இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் அதை பொருந்திக் கொள்வானாக, அதை கபூல் செய்வானாக. உங்களை யாருக்காவது விருப்பம் என்ற அன்றைய நாளையில வரக்கூடிய மக்களுக்கு என்ன சொல்லி கொடுக்கணும் என்று விருப்பம் என்றிருந்தால் இருக்கிறாங்க சகோதரர்கள் 2 பேர் இருக்கிறாங்க, முஸ்லிம் சகோதரர்கள், அவங்களை கண்டக்ட் பண்ணுங்க. யாருக்கும் ஏதும் விருப்பம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை பற்றி பேசக்கூடிய சபையில நாங்க மக்களுக்கு கொடுக்க போறோம் என்று யாருக்காவது விருப்பம் என்றிருந்தால் இல்ஹாம கண்டக்ட் பண்ணிக்கோங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருடைய நலவுகளையும் அனைவருடைய பேச்சுக்களையும் கேள்வியையும் அல்லாஹ் பொருந்திக் கொள்வானாக. நபியினுடைய அன்போடைகளை வாழ வைப்பானாக, நபியினுடைய அன்போடைகளை மௌத்தாக்குவானாக, நபியினுடைய ஷஃபாத்துக்கு வாஜிபான கூட்டத்தில் அனைவரும் ஆக்கி வைப்பானாக. தொழுகைகளை பேணுதலாக தொழக்கூடிய பாட்டு நசீபாக்குவானாக. ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.